விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். அறப்பணிகளிலேயே தலையாய பணி ஏழைக்கும் பாழைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் உற்ற துணையாக இருப்பதுதான். விவேகானந்தர் எல்லா இடங்களிலும் சலிப்பின்றி சோர்வின்றி மக்களை சந்திக்கிற பொழுதெல்லாம் சொல்லிய வாசகம் இதுதான். உலகம் முழுவதற்கும் சேர்த்தவர் சொன்னார். அதிலும் குறிப்பாக இந்திய மக்களை பார்த்து சொன்னார். அதிலும் இன்னும் குறிப்பாக இந்திய இளைஞர்களை பார்த்து சொன்னார். என் இந்திய இளைஞர்களே, சமூக வீதிகளில் நீங்கள் வலம் வருகிற பொழுது தனி மனிதர்களாக கைவீசி நடப்பதாக ஒருபோதும் கருதாதீர்கள். நீங்கள் தனி மனிதர்கள் இல்லை. உங்களுக்கு பின்னாலே இந்த மண்ணின் 5000 ஆண்டு கால பாரம்பரிய பெருமை தொடர்ந்து வருகிறது என்கிற கம்பீரத்தோடு நீங்கள் நடந்து செல்ல வேண்டும் என்று சொன்ன விவேகானந்தர் தான் ஒவ்வொரு இளைஞனுக்கும் சொன்னார். ஒவ்வொரு இந்திய இளைஞனுக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு 3 கடமைகள் இருக்கின்றன என்று சொன்னார். எந்த ஆன்மீக ஞானியும் இப்படி பேசியதாக எனக்கு நினைவில் இல்லை. நண்பர்களே, பெருமானார் இஸ்லாம் மார்க்கத்தின் கடைசி இறை தூதராக போற்றப்படுகிற நபிகளார். அவர் கடைசியாக நிகழ்த்திய அந்த மெக்காவில் அவர் பேசிய அந்த உரை இருக்கிறது. கடைசியாக அவர் நடத்திய ஹஜ் யாத்திரையில் வழங்கிய உரை அற்புதமான உரை. அந்த உரையில் அவர் குறிப்பிடுகிற பொழுது அவருக்கு முன்னாலே 1,14,000 பேர் கூடி நின்றார்கள். நண்பர்களே, அன்றைய அரபு பாலைவனத்தில் அன்றைய மக்கள் தொகையில் அந்த மனிதனுக்கு முன்னாலே அவர் வழங்கக்கூடிய கருத்துக்களை காது கொடுத்து கேட்பதற்காக ஓராடை அணிந்த நிலையில் 1,14,000 பேர் கூடி நின்றார்கள். அந்த 1,14,000 பேருக்கு முன்னால் நபிகளார் வழங்கிய நல்லுரை இருக்கிறது. அதை முழுவதும் நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். அதில் அவர் தெளிவாக சொல்கிறார், உங்களுக்கு மிக முக்கியமாக 3 கடமைகளை அல்லாவின் பெயரால் நான் உணர்த்துகிறேன். 1, அடிமைகளை விடுதலை செய்யுங்கள். அடிமைகளை விடுதலை செய்யுங்கள். பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள். நோயாளிகளை சென்று பாருங்கள் என்கிறார். அடிமைகளை விடுதலை செய் என்று சொல்வதனுடைய நோக்கம் என்ன? அன்பு. அன்பு, அன்பை தவிர எதுவும் இல்லை. நான் உயர்ந்தவன், என்னிலும் ஒருவன் தாழ்ந்தவன் என்கிற எண்ணம் ஒருவனுக்கு என்று வருகிறதோ அவனுடைய இருதயத்தில் அன்புக்கு இடமில்லை. அன்பு இருக்கக்கூடிய இருதயம் ஒருவனை உயர்வாகவும் ஒருவனை தாழ்வாகவும் கருதுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அன்பு அனைவரையும் சமதளத்திலே வைத்துத்தான் சமத்துவ பார்வை செலுத்தும். எனவே இங்கே அவர் சொல்கிறார், அடிமை என்ற ஒருவனை நீ வைத்திருக்கிற வரையில் நீ அன்புள்ளவன் இல்லை. அன்பற்ற மனிதனுக்கு அல்லாஹ்விடம் இடமே கிடையாது. அல்லாஹ்வின் கருணையை நீ பெற வேண்டும் என்றால் அன்புள்ளவனாக மாறு. நான் பைபிளை வாசிக்கிற பொழுதும் யோசிக்கிறேன், திருக்குரானை வாசிக்கிற பொழுதும் யோசிக்கிறேன், திருமூலனை வாசிக்கிற பொழுதும் யோசிக்கிறேன். திருமூலன் பைபிளை படித்தவனா? நிச்சயமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. திருமூலன் பைபிளை வாசித்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதே போன்றுதான் நீங்கள் திருமறையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியத்தின் வேதத்தை நீங்கள் முழுமையாக அறிந்து அதன் அடிப்படையில் தன் வாழ்வை செலுத்தக்கூடியவர்கள் எத்தனை பேர் அன்று இருந்தார்கள் என்று யோசிக்கிற பொழுது வியப்பாக இருக்கும். ஆக ஒரு பெருமானார் மக்களுக்கு சொல்வது 3, அன்பு. அன்பு, அதை மையமாக வைத்துத்தான் அடிமைகளை விடுதலை செய். எவனையும் நீ அடிமையாக்காதே என்றால் அன்பாயிரு என்று பொருள். பசித்தவனுக்கு உணவு கொடு. உன் பார்வையில் ஒருவன் பசித்து கிடக்கிறான் என்றால் அவனுடைய பசியை போக்குவதற்கு நீ துடிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுதே அந்த துடிப்பு எவனுக்கு வரும்? அன்பு உள்ளவனுக்குத்தான் வரும். அங்கேயும் அடிப்படையாக இருப்பது அன்புதான். நோயாளியை சென்று பார் என்று நபிகளார் பேசுகிற பொழுது இன்னொருவன் படக்கூடிய துன்பத்தை தன் துன்பமாக ஏற்கக்கூடியவனால் மட்டும்தான் அந்த நோயாளியை சென்று பார்க்க முடியும்.
ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் சிம்பத்தி என்று ஒன்று, எம்பத்தி என்று இன்னொன்று. நாம் அனைவருமே சிம்பத்தியை எளிதாக காட்ட முடியும், ஆனால் எம்பத்தியை காட்டுவதுதான் முக்கியம். வீதியில் ஒருவன் விழுந்து கிடக்கிறான் என்றால், அடிபட்டு விழுந்து கிடப்பவன் இருதயத்திலே இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது என்றால், அந்த பக்கத்தில் செல்லக்கூடிய நீங்கள் சில நிமிடங்கள் நின்று, ஐயோ இப்படி இவனுக்கு நிகழ்ந்து விட்டதே, இது என்ன கொடுமை என்று நீங்கள் பேசினால், கொஞ்சம் கண்கலங்கினால், நீங்கள் சிம்பத்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். பிறகு நீங்கள் கடந்து விடுவீர்கள். ஆனால் எம்பத்தி என்பது வேறு. இட் இஸ் a kind of transformation. அது ஒரு இடப்பெயர்ச்சி. விழுந்து கிடப்பவன் வேறு எவனும் இல்லை, அது நான் என்று நினைக்கக்கூடிய இடப்பெயர்ச்சி. வழிந்து கொண்டிருக்கிற ரத்தம் இன்னொருவனுடையதல்ல, அது என்னுடையது என்று கருதி துடிக்கக்கூடிய இடப்பெயர்ச்சி. அந்த இடப்பெயர்ச்சிக்கு பெயர்தான் எம்பத்தி. இன்றைக்கு இந்த மண்ணுலகத்தில் மானிடர்களுக்கு இடையே இல்லாமல் போனதுதான் அந்த எம்பத்தி. எவன் எங்கே துயரப்பட்டு கிடந்தாலும் எனக்கென்ன, தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்று வாழக்கூடிய சுயநலம் சார்ந்த வாழ்வுக்கு நாம் பழக்கப்பட்டு விட்டோம். சக மனிதனை சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. சக மனிதனின் துயராற்ற வேண்டும் என்ற துடிப்பு இல்லை. சக மனிதனின் துயரங்களை கண்டு நெகிழக்கூடிய நெஞ்சம் இல்லை. சக மனிதனின் வருத்தத்தை பார்க்கிற பொழுதே இயல்பாய் இயற்கையாய் பொங்கி வரக்கூடிய கண்ணீர் நம்மிடம் இல்லை. இவற்றுக்கு என்ன காரணம்? நமக்கு அன்பு இல்லை, அன்பு இல்லை. அதனாலே தான் அங்கே பெருமானார் பேசுகிற 3 முக்கியமான இடங்களிலும் அன்பைத்தான் ஆதர்சமாக வைக்கிறார். ஆனால் இதை விவேகானந்தர் அப்படியே பிரதிபலிக்கிறார் என்று சொல்ல மாட்டேன். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை உருவாக்கியவர். ஆனால் இந்து தர்மத்திற்கு புனருத்தாரணத்தை தேடித் தருவதற்காகவே புறப்பட்ட விவேகானந்தர். அவரை நீங்கள் ஒரு மதச்சிமிழுக்குள்ளே அடைத்துவிட முடியாது. உலகத்தில் எந்த ஆன்மீக ஞானியும் பேசாததையெல்லாம் பேசிய மனிதன் அவர். பேசாததை பேசியவர். கடவுள் குறித்து பேசுவதுதான் ஒரு மடாதிபதியினுடைய வேலை என்று சுருங்கிவிட்ட நிலையில், கடவுளை நாடு என்று சொல்லுவதுதான் ஒரு மத தலைவருடைய வேலை என்று மாறிவிட்ட நிலையில், கடவுளை பற்றியே கவலைப்படாமல் மனிதனை பற்றி மட்டுமே கவலைப்பட்ட முதல் ஆன்மீக ஞானிதான் விவேகானந்தர். அவர் கடவுளை பற்றி கவலைப்படவில்லை. ஏழை பாழை அனாதை அகதி இவர்களைத்தான் பார்க்கிறார். ஒரு இடத்தில் விவேகானந்தர் சொல்லுவதை படிக்கிற பொழுதே நான் உணர்வு வயப்பட்டு விடுவேன். விவேகானந்தர் சொல்கிறார், உன் கண் முன்னால் ஒரு ஏழை இருக்கிறான் என்றால், குறிப்பாக ஒடுக்கப்பட்டவன், உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டவன். விவேகானந்தர் அதை அழகாக சொல்வார், அப்ரெஸ்ட் அண்ட் சப்ரெஸ்ட் கிளாஸ் என்பார். அப்ரெஸ்ட் அண்ட் சப்ரெஸ்ட் என்றால் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன். அப்படி உரிமைகள் அனைத்தையும் பறிகொடுத்து விட்டு அடக்கப்பட்டவனாய் ஒடுக்கப்பட்டவனாய் கிடக்கிறானே, அவனை பார்க்கிற பொழுது அவனுக்கு அறிவை கொடுப்பதற்கும், அவனுக்கு வாழ்வை கொடுப்பதற்கும், அவனுக்கு உயர்வை கொடுப்பதற்கும் உன் இருதயம் சூடேறுகிற வரை சிந்தி என்கிறார் விவேகானந்தர். உன் மூளை கொதிக்கிற வரையில் யோசி என்கிறார். அப்படி என்றால் மானிட பிறவியின் நோக்கம் என்ன? சக மனிதனை சிந்திப்பதுதான், சக மனிதனுக்காக வாழ்வதுதான். அதற்காகத்தான் இந்தியனாக பிறந்தவனை பற்றி பெருமை பொங்க பேசுகிற பொழுது, என் இளைஞனே, உனக்கு 3 முக்கியமான கடமைகள் இருக்கின்றன. என்ன கடமை அது? பசித்தவனுக்கு உணவு கொடு, பசித்தவனுக்கு உணவு கொடு, அறிவற்றவனுக்கு கல்வி கொடு, நோயுற்றவனுக்கு மருந்து கொடு என்றார். இதைவிட பேரறம் எதுவுமே கிடையாது நண்பர்களே. மணிமேகலையை படித்தால் அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள் என்கிறாள் மணிமேகலை. எது அறம்? அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டது இல் என்கிறாள். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற மனித சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் உணவு கிடைக்கிறதா? உடை கிடைக்கிறதா? இருக்க இடம் கிடைக்கிறதா?
இந்த மூன்றையும் வழங்குவதற்கு நீ முயன்றால் அதுதானடா உன் வாழ்வில் நீ நேர்ந்து கொண்ட நல் அறம் என்று பேசுகிற மணிமேகலை. இதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டவர் தான் பாரதிதாசன். தன் படைப்புகளில் ஒன்றாக தருகிறார் மணிமேகலையை மையமாக வைத்து. ஒரு அற்புதமான கவிதை பாரதிதாசன் சொல். பாரதிதாசன் இன்றைக்கு யார் பேசுகிறார்கள்? எனக்குள்ள கவலை, தமிழ் 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 என்று தமிழையே சுவாசித்த கவிஞன் பாரதிதாசன். நாம் எல்லாம் உயிர்காற்றை வாழ்வதற்காக சுவாசிக்கிறோம், ஆனால் தமிழைத்தான் அவன் சுவாசித்தான். இந்த தமிழ் இனத்தை அவன் நேசித்தான். இந்த தமிழனை பார்த்து அவன் பேசக்கூடிய ஒரு அற்புதமான கவிதை இருக்கிறது. கவிதை முழுவதையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. அதில் மிக முக்கியமான ஒன்று, மனிதனை பார்த்து சொல்கிறான், மறவாமல் இது கேள், மறவாமல் நான் சொல்வதை கேள், வீட்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் இருக்கும் சுவரை இடி என்கிறான், வீதி தோறும் இடையில் இருக்கும் திரையை விலக்கு என்கிறான், நாட்டோடு நாட்டை இணைத்து ஏறு மேலே என்கிறான். ஏறு மேலே, மேலே ஏறு, ஏறி நின்று பாரடா எங்கும், எங்கும் பாரடா இப்புவி மக்களை, பாரடா உனது மானிட பரப்பை, பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம், தன் குலம் என்னுனை தன்னுள் கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கட்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, அணைந்து கொள், சங்கமமாக்கு, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, பிரிவிலை எங்கும் பேதமில்லை, உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய், உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய். சோற்றில் நான் கை வைக்கிற பொழுது இந்த சோறு என் சக மனிதனுக்கு கிடைக்கிறதா என்று யோசிக்க வேண்டும். வண்ண வண்ண ஆடைகளை நான் அணிகிற பொழுது ஓர் ஆடைக்கும் வழியற்று கிடக்கக்கூடிய ஏழையையும் பாழையையும் சிந்திக்க வேண்டும். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய். இது மணிமேகலையிலே இருந்து வந்து சேர்ந்த சிந்தனை தான். எனவே நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான் நண்பர்களே, நம்மை நாம் அறிவோம் என்றால் அது குறித்து ஆன்மீக வழியில் நான் 1000 கருத்துக்களை பேசுவேன். இந்த விவேகானந்தர் 3 கட்டளைகளை உங்களுக்கு வழங்கினார், 3 கடமைகளை உங்களுக்கு வழங்கினார் என்றேன். அவர்தான் செல்லுமிடமெல்லாம் இந்த மக்கள் சமூகத்திற்கு முன்னால் பேசுவதற்கு வாய் திறக்கிற சூழல்களில் எல்லாம் சொன்னது என்ன தெரியுமா? நோ யுவர் செல்ஃப், நோ யுவர் செல்ஃப். இந்த மண்ணில் வழங்கப்படுகிற அத்தனை வேதங்களும் உபநிடதங்களும் சாத்திரங்களும் வழங்கி இருக்கும் ஒரே செய்தி இதுதான், நோ யுவர் செல்ஃப். தை என்றால் நோ, தை என்று சொல்லுகிற அந்த பொயட்டிக்கலாக பேசும்போது தை என்பார்கள். அதை ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது யுவர், உன்னை நீ அறி. நோ தை செல்ஃப் என்பதை அவர் எளிமைப்படுத்தி நோ யுவர் செல்ஃப் என்றார். நோ யுவர் செல்ஃப் என்றால் என்ன? உன்னை அறி, உன்னை அறி. என்னை அறிவதுதான் எனக்கு முக்கியம். ஒவ்வொரு கலாசாலையிலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிற பொழுது அவர்கள் வழங்கக்கூடியது அனைத்தும் வெற்று தகவல்கள். அவர்கள் ஞானத்தை ஒன்றும் வாரி வழங்கிவிடவில்லை. பல்லாயிரக்கணக்கில் பணத்தை கொட்டி கொடுத்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கல்லூரிகளில் கொண்டு போய் சேர்க்கிறீர்களே, கல்லூரிகளில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது ஞானமா? கல்லூரிகளில் அவர்கள் பெறக்கூடியது அறிவா? கிடையாது, வெற்று தகவல்கள். மனித வாழ்வில் 3 நிலைகள் உண்டு, மனித அறிவிலும் 3 நிலைகள் உண்டு. 3 நிலை மனித வாழ்வு என்ன? ஒன்று, விலங்காகவே வாழ்வது. எந்த விலங்கும் சக விலங்குக்காக சிந்திப்பது கிடையாது. எந்த விலங்கும் சக விலங்குக்காக சங்கம் அமைப்பது கிடையாது. பிறந்ததிலே இருந்து இறக்கும் வரையில் விலங்கு உணர்ச்சியோட வாழ்ந்து சாவது. இன்னொன்று, விலங்குக்கும் இறைமைக்கும் இடைப்பட்ட மனிதனாக நிற்பது. மூன்றாவது, இந்த மனித வாழ்விலேயே இறைமையை தேடி நடப்பது. அந்த இறைமையை தேடி நடப்பதுதான் ஆன்மீகம் காட்டுகிற அதிசயமும் உன்னதமும் ஆனந்தமும். எனவே விலங்கு, மனிதன், இறைமை 3 நிலை வாழ்வில் இருக்கிறது.
நண்பர்களே, இறைவன் எந்த ஒரு மனிதனுக்குள்ளேயும் மண்டை ஓட்டை பிளந்து விதி எழுதி அனுப்புவது கிடையாது. சிலருக்கு சாபம், சிலருக்கு வரம் என்று வைத்தவன் மனிதன். மனிதனே அப்படி பேதப்படுத்தினால் அவன் இடிநிலைக்கு ஆளாவான் என்றால், அப்படி பேதப்படுத்தக்கூடியவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? எனவே இறைவன் அப்படி ஒன்றும் பேதப்படுத்தி உனக்கு சாபம், உனக்கு வரம் என்று வைக்கவில்லை. சுதந்திரமாக உன்னை அனுப்பி இருக்கிறான். நீங்கள் இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இந்த மண்ணுக்கு நாம் வருகிற பொழுதே சுதந்திர மனிதர்களாக வந்திருக்கிறோம். சுதந்திர மனிதர்களாக வந்திருக்கிற நம்மிடம் அவன் 3 வாய்ப்புகளை தருகிறான். நீங்கள் ஒரு சதை பிண்டமாக மண்ணிலே வந்து விழுகிற பொழுது அங்கே நீங்கள் விலங்காகவே இருந்து விடுவதென்றால் இரு, உன் சுதந்திரம் அது. இல்லை, இந்த விலங்கு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, நான் மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் முயன்று பார், உன் சுதந்திரம் அது. மனித நிலையில் இருந்தும் என் இறப்பை தழுவுகிற இறுதி நாட்களுக்குள் எப்படியாவது நான் இறைமையை அடைந்து விட வேண்டும் என்றால் முயன்று பார், அது உன் சுதந்திரம். இறைமை என்றால் என்ன? தமிழில் பூரணத்துவம், முழுமை. முழுமையை அடைவது. இங்கே நான் இந்த விடை தேடி வினாக்கள் குறித்து எதையும் பேசவில்லை. என் புத்தகம் மற்றவர்களால் பேசப்பட வேண்டுமே தவிர அந்த புத்தகம் குறித்து நான் எதையும் பேசலாகாது. ஆனால் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை அந்த கல்லூரி மாணவன் இங்கே மேலெழுந்த வாரியாக சுட்டிக்காட்டி விட்டு போய்விட்டான். இம்பெர்ஃபெக்ஷன் என்று சொல்வதுதான் முக்கியம். உலகத்தில் எவனுமே பூரணமானவன் கிடையாது. தமிழருவி மணிகனிலே தொடங்கி சிப்பிப்பாறையிலே இருந்து கணேசனில் இருந்து குழுமி இருக்கிற அனைவருமே முழுமையடைந்தவர்கள் இல்லை. ராஜாஜி ரொம்ப அழகாக சொல்லுவார், சத்தியம் என்பது தேடி அடையக்கூடிய ஒன்று அல்ல, அதை தேடி நீ நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இறுதி வரையில் உனக்கு அகப்படாமல் அது ஒதுங்கிக் கொண்டே இருக்கும். தூர தூர விலகிக் கொண்டே இருக்கக்கூடிய தொடுவானம் தான் சத்தியம். இங்கிருந்து பார்த்தால் கடலும் வானமும் ஒன்று சேர கலந்திருப்பது போல் தெரியும். ஆனால் எந்த நிலையிலும் இரண்டும் ஒன்று சேர்ந்திட முடியாது, எவ்வளவு தூரம் பயணித்து பார்த்தாலும். எனவே அது ஒரு தொடுவானம், சத்தியம். கடைசி வரை நீ தேடு, அதை அடைவதற்கு அடி அடியாய் நீ முன்னேறுகிற நிலையிலேயே முடிந்து போ. நீ முடிந்து போனாலும் உன் உள்ளே முழுமையாக வந்து சேராமல் விலகி நிற்பதுதான் சத்தியம். அதனாலே தான் அது கடவுள் என்று காந்தி சொன்னார். நண்பர்களே, அந்த சத்தியத்தை நாம் பார்க்க வேண்டும். அந்த சத்தியத்தை அடைவதற்கான வழியை நாம் தேட வேண்டும். மனித பிறவி என்பது பூரணத்துவம் அடைந்ததல்ல. பெர்ஃபெக்ஷன் என்றால் பூரணத்துவம், இம்பெர்ஃபெக்ஷன் என்றால் பூரணத்துவம் இன்மை. அதற்குத்தான் ஒரு ஜென் கதை இருக்கிறது. அந்த ஜென் கதையை நான் அதில் குறிப்பிட்டிருக்கிறேன். வாழ்க்கை முறையை உலகத்திலேயே அற்புதமாக வாழக்கூடிய ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அதுதான் ஜப்பானிய சமூகம். ஜப்பானியர்களுக்கு இணையாக வாழ்வை நேசிக்கக்கூடிய, வாழ்வை வழிபடக்கூடிய, ஒழுங்குமுறை கெடாமல் வாழ்வில் அடியடியாய் எடுத்து நடக்கக்கூடிய, ஹார்மனி என்று சொல்லுகிறோமே, அந்த இணக்கத்தை, ஒத்திசைவை வாழ்க்கையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு இனம் உண்டென்றால் அது ஜப்பானியர்கள் தான். நீங்கள் முழுமையாக ஜப்பானியர்களை வாசித்தால் அவர்கள் வாழ்வு உங்களுக்கு புரியும். அவர்களுக்கு அப்படி ஒரு வாழ்வு உருவாக்கப்பட்டதற்கு காரணமே இந்த ஜென் தத்துவம் தான். இந்த ஜென் தத்துவம் என்பது எது? வேறொன்றும் இல்லை, இந்த இந்தியாவிலே பிறந்த புத்தம் தான். நாம் எந்த நல்லவனவற்றையும் விரட்டி அடித்து விட்டுத்தான் அடுத்த வேலை பார்ப்போம். நல்லவனை ஆதரிப்பதில்லை என்கிற முடிவோடு நடப்பவர்கள் நாம். நல்லவன் பக்கம் மறந்தும் நிற்பதில்லை என்று சத்தியம் செய்துவிட்டு சமூக வாழ்வை நடத்தக்கூடியவர்கள் நாம். இது நல்லதா? இது நன்மை தரக்கூடியதா? அதைத்தான் துரியோதன தர்மம் என்று நான் எழுதியிருப்பதை வழக்கறிஞர் கோபாலன் குறிப்பிட்டு விட்டு போனார். துரியோதன தர்மம் எது? பரம்பொருளாக இருக்கிற இறைவனை, கண்ணனை, பார்த்த சாரதியை பார்த்து பேசுகிறான். எனக்கு நீ ஞானம் போதிக்காதே, இதுதான் அறம், இது அறத்திற்கு புறம் என்று எனக்கு நீ பாடம் படிக்காதே. அறமனைத்தையும் அறிந்தவன் நான். சொல்வது யார்? துரியோதனன். யாரிடம் சொல்கிறான்? பரந்தாமனிடம். அறமனைத்தும் அறிந்தவன் நான்.
எந்த வழி நடந்தால் நன்மை கிடைக்கும் என்று எனக்கு தெளிவாக தெரியும். எந்த வழி நடந்தால் துன்பம் மட்டுமே முற்றுகையிட்டு அழிக்கும் என்பதையும் நான் தெளிவாக அறிவேன். இந்த வழிதான் நன்மையை தரும் என்று தெரிந்தும் அந்த வழியில் என்னால் நடக்க முடியவில்லை. இந்த வழி நடந்தால் வீழ்ந்து படுவோம் என்று தெரிந்தும் இந்த வழியில் நடப்பதில் இருந்து என்னை தடுத்துக் கொள்ள முடியவில்லையடா, இதுதான் எனக்கான தர்மம் என்று பேசுகிறானே, அந்த தர்மம் உள்ள துரியோதனர்கள் தான் நீங்கள். இது நல்லது என்று உங்களுக்கு தெரியும், ஆனால் அதன் பக்கம் வரமாட்டீர்கள். இது ரொம்ப தவறானது என்று தெளிவாகவே உங்களுக்கு புரியும், அதன் பின்னாலே தான் ஓடுவீர்கள். சரி, அது போகட்டும். ஆனால் இங்கே மிக முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டிய இடம் இதுதான். இந்த பூரணத்துவத்தின் அடிப்படையை எங்கே பெற்றார்கள் ஜப்பானியர்கள் என்றால், இந்த புத்த மதத்தில் இருந்து. கட்டுப்பாடு அதிகமாக இருந்தால் தமிழன் அதை ஏற்கவே மாட்டான். தமிழன் என்று ஏன் சுருங்க வேண்டும்? இந்தியனே ஏற்க மாட்டான். நண்பர்களே, கட்டுப்பாடு அதிகமாக உள்ள இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் வளர்ந்திருக்கிறதா? வளராது. இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் வளராது. கட்டுப்பாடுதான் அடிப்படை என்று வைத்துக்கொண்டு அரசியலை நடத்தியவர் பெரியார். கோடிக்கணக்கில் பெரியாருக்கு பின்னாலே தமிழர்கள் வந்தார்களா? கிடையாது. கட்டுப்பாடு என்பது விதிக்கப்பட்டாலே அதை மறுக்க வேண்டும், உடைத்து நொறுக்க வேண்டும் என்றுதான் இங்கே இந்தியன் நினைப்பான். இந்து தர்மம் ஏன் வாழுகிறது? எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நீங்கள் வாழலாம், எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வாழலாம், இந்து என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் புத்தம் கட்டுப்பாடுகளை, ஒழுக்க விதிகளை உருவாக்கியது. கடவுளை பற்றி கவலைப்படாதவன் புத்தன். திரும்ப 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 தன்னை அறிய வேண்டும் என்று விவேகானந்தர் சொன்னாரே, ஒவ்வொருவனும் அவனுக்கு உள்ளே சென்று அவன் யார் என்று அறிய வேண்டும் என்பதற்காகவே முயன்று பார்த்தவன் புத்தன். என் வகை மார்க்கங்களை அவன் அடிப்படையாக கொடுத்தானே, அவை அனைத்தும் ஒழுக்க விதிகள். ஒழுக்க விதிகள் கடுமையாக இருந்ததனால் புத்தம் புறக்கணிக்கப்பட்டது. புத்தம் கூட இந்தியாவில் பல இடங்களில் பரவியது. ஆனால் அந்த அளவுக்கு கூட செல்வாக்கை சமணம் பெறவில்லை. காரணம், சமணம் இன்னும் கடுமையானது. அதனால் மிக கடுமையான சமணம் காணாமற் போனது. கடுமையான புத்தம் நாடு கடத்தப்பட்டது. அது சீனாவுக்கு சென்று சீனாவிலே இருந்து கொரியாவுக்கு போய், கொரியாவிலே இருந்து ஜப்பானுக்கு போய், இந்த புத்தம் என்பதுதான் ஜென்னானது. அந்த ஜென்னை மையமாக வைத்துத்தான் ஜென் ஸ்டோரிஸ் இருக்கிறது. நான் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன், நிறைய ஜென் ஸ்டோரிஸ் வாங்கி படியுங்கள். எதை எதையோ படிக்கிறீர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க வையுங்கள். ஒரு பக்கம், அரை பக்கம் தான் ஒரு ஜென் ஸ்டோரி இருக்கும். அதில் ஒன்றுதான் இது. ஒரு மிகப்பெரிய தோட்டம், அந்த தோட்டத்திற்கு நடுவே ஒரு தேநீர் விருந்து. ஜப்பானியர் வாழ்வில் தேநீர் அருந்துவது என்பது ஒரு சாதாரண சடங்கு கிடையாது. நீங்களும் நானும் டீ கடைக்கு சென்று நீ ஒரு டீ குடி, நான் ஒரு டீ குடிக்கிறேன் என்று சொல்லக்கூடியதல்ல ஜப்பானிய தேநீர் முறை. அதை ஆங்கிலத்தில் டீ வே என்றே சொல்லுவார்கள். தேநீர் வழி. தேநீர் மூலமாகவே வாழ்வின் வழி காணுகிற முயற்சி. ஒரு தேநீருக்கு ஒருவனை அழைப்பது என்றால், ஒரு அழகிய தோட்டம் இருக்கும். அந்த அழகிய தோட்டத்தின் நடுவிலே ஒரு சிறிய ஓடை இருக்கும். அந்த ஓடையின் மைய பகுதியில் ஒரு சிறிய குடில் இருக்கும். அந்த குடிலுக்குள்ளே இருக்கைகள் இருக்கும். அந்த இருக்கைகளில் வந்து உட்கார்ந்து கொண்டு இந்த தேநீரை அருந்துவார்கள். தேநீரை எப்படி அருந்துவது? ஜென்னில் நீங்கள் ஜென் ஸ்டோரிஸை படித்துக் கொண்டே வந்தால் ஒரே வரிதான் ஜென் ஸ்டோரி. என்ன தெரியுமா? ட்ரை டு லிவ் வித் யுவர் டீ. அவ்வளவுதான். ட்ரை டு லிவ் வித் யுவர் டீ என்றால் என்ன அர்த்தம்? தேநீரோடு வாழ பழகு என்ற அர்த்தம். மனைவியோடே வாழ பழகாதவர்கள் நாம், மக்களோடே வாழ பழகாதவர்கள் நாம், ஒரு தேநீரோடு வாழ்வதா? இதை பற்றி நான் திருப்பூரில் மனவளக்கலை அமைப்பில் இந்த ட்ரை டு லிவ் வித் யுவர் டீ என்கிற ஒரே வரியை வைத்துக் கொண்டு 1.5 மணி நேரம் நான் விளக்கம் கொடுத்தேன். இங்கே அதற்கான நேரம் இல்லை. தேநீரோடு வாழ பழகு. அந்த தேநீர் விருந்து கொடுக்கிறார். ஜப்பான் மன்னர்
இவ்வளவு அற்புதமாக ஒரு தோட்டத்தை அமைத்திருக்கக்கூடிய சென் துறவியை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த சென் துறவியோடு தேநீர் அருந்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். தன் விருப்பத்தை சொல்லி அனுப்புகிறார். அந்த அரசர் வருவதற்கு முன்பு தோட்டம் முழுவதையும் துப்புரவு செய்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ரிக்வியூ என்கிற சென் தானே, சென் என்பவன் தான் தன் காரியத்தை செய்பவன், அடுத்தவனை வேலை வாங்குபவன் இல்லை. அவரே துடைப்பம் எடுத்து அந்த தோட்டம் முழுவதையும் பெருக்கிக் கொண்டே வருகிறார். ஒரு தும்பு, ஒரு தூசி, ஒரு சருகு, ஒரு உதிர்ந்த இலை என்று எதுவுமே இல்லாமல் அந்த பூங்காவினுடைய முதற் கதவு திறக்கப்படுகிற இடத்திலே இருந்து தேநீர் வழங்கக்கூடிய குடிசை வரையில் உள்ள வழி முழுவதும் துப்புரவு செய்தார். முழுமையாக துப்புரவு செய்து விட்டார். பூரணமாக துப்புரவு செய்து விட்டார். செய்துவிட்டு திரும்பி பார்க்கிறார். தான் செய்த பணியை ஏதோ ஒரு குறை இருக்கிறது. அழகியல் அடிபட்டு விட்டது. பூரணத்துவம் இருக்கிறது, ஆனால் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. யோசித்தார். அடுத்த கணம் என்ன செய்தார் தெரியுமா? எந்த சருகுகளை, எந்த உதிர்ந்த இலைகளை, எந்த தும்பையும் தூசையும் மணிக்கணக்கில் இவர் பெருக்கி சுத்தப்படுத்தினாரோ அந்த மரக்கிளைகளை தன்னுடைய கைகளாலே அசைத்து அசைத்து எல்லா சருகுகளையும் இலைகளையும் கீழே உதிரச் செய்கிறார். காற்று அந்த இலைகளை சுமந்து கொண்டு தோட்டம் முழுவதும் சேர்த்து விடுகிறது. இங்கிருந்து பார்க்கிறார், இதுதானே தோட்டம், இப்பொழுதுதானே உண்மையான தோட்டமாக இருக்கிறது, இதுவரை நாம் தவறிழைத்து விட்டோமே என்று நினைக்கிறார். அப்படி என்றால் பரிபூரணத்துவம் என்பது நண்பர்களே இயற்கை ஏற்றுக்கொள்ளாதது. இயற்கைக்கு பரிபூரணத்துவம் ஒத்து வராது. ஒரு மரம் கோணல் மாணலாக கிளை பரப்பி இருந்தால் அதன் அழகில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். ஒற்றை கொம்பாக ஒரு மரம், பேரீச்ச மரமாக ஒற்றை கொம்பாக நின்றால் அதன் அழகில் ஈடுபடுவீர்களா? எந்த மலையாவது நூல் பிடித்தார் போல் நேரே இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? எந்த நதியாவது நூறு பிடித்தார் போல் ஒரே நேர் ஒழுங்கில் செல்வதை பார்த்திருக்கிறீர்களா? நதி வளைந்தும் நெளிந்தும் தான் ஓடும். மலை கோணலும் மாணலுமாகத்தான் காட்சி அளிக்கும். மரம் கப்பும் கிளையுமாகத்தான் தரிசனம் தரும். எனவே இவை அனைத்தும் இயற்கை. இந்த இயற்கை சொல்லக்கூடியது எது? குறை இருப்பதுதான் நிறை. எனவே மனிதா, குறை இருக்கிறதே என்பதற்காக நீ கலங்காதே என்று அது பேசுகிறது. ஆனால் இந்து தர்மம் என்ன சொல்கிறது தெரியுமா? இந்த மண்ணில் உள்ள ஆன்மீகம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீ குறையோடு பிறந்தவன் தான். ஆனால் மனித வாழ்வின் உன்னதம் எது? இறப்பு உன்னை தழுவுவதற்குள் இந்த குறைகள் அனைத்தையும் களைந்து முழு நிறைவை, பூரணத்துவத்தை, முழுமையை அடைவதற்கு முயலும் முயற்சி தானடா வாழ்வு. வாழ்வு என்பதே முயற்சி, இடையறாத முயற்சி. நான் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தேன். ஒரு மாத காலம் அமெரிக்காவிலே இருந்த பொழுது தொடர்ந்து நான் பல்வேறு ஈழ அமைப்புகளில் பேசிக்கொண்டே வந்தேன். பிறகு தமிழ்ச்சங்கங்களில் பேசினேன். அப்படி பேசிய பிறகு ஒரு கிறித்துவ நண்பர், அவர் தன்னுடைய வீட்டில் தேநீர் வழங்குவதற்காக என்னை வருந்தி அழைத்தார். சென்றேன். நானும் என் மனைவியும் சென்றோம். சென்ற பொழுது வரவேற்பறையில் ஒரு நடராசர் சிலை இருந்தது. அந்த சிலையை பார்த்து நான் வியந்தேன். காரணம், என்னை அழைத்தவர் கிறித்துவர். ஒரு கிறித்துவ நண்பர் வரவேற்பறையில் நடராசர் சிலை வைத்திருக்கிறாரே. உடனே அவரிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது கேட்டேன், இந்த நடராசர் சிலையை நீங்கள் வைத்திருக்கிறீர்களே, ஏன் என்று. அவர் சொன்னார், இது அழகின் இருப்பிடமாக அனைவராலும் போற்றப்படுகிறது. எனவே இது ஒரு அலங்கார பொருளாக இருக்கட்டும் என்றுதான் நான் கொண்டு வந்து வைத்தேன். நான் அவரிடம் சொன்னேன், நண்பரே, இது அழகின் இருப்பிடம் இல்லை, இதற்குள் ஒரு ஆழ்ந்த தத்துவம் இருக்கிறது. தத்துவம் என்றால் வேறொன்றுமில்லை நண்பர்களே, தத்துவம் என்றால் உண்மை என்று பொருள். அழியாத நிலை பேறு கொண்ட உண்மை எதுவோ அதற்கு பெயர்தான் தத்துவம். எனவே இதற்குள் ஒரு ஆழ்ந்த தத்துவம் இருக்கிறது என்றேன். இந்த சிலையிலா? அவர் சிரித்துக் கொண்டே கேட்டார்,
மணியன், இந்த சிலையிலா தத்துவம் இருக்கிறது? சாதாரண தத்துவம் இல்லை, வாழ்வியல் சார்ந்த தத்துவம் இருக்கிறது. என்ன தத்துவம்? நான் அவரிடம் கேட்டேன், இந்த சிலையை நீங்கள் எப்பொழுது வாங்கினீர்கள்? 6 மாதத்திற்கு முன்பு. சரி, 6 மாதத்திற்கு முன்பு வாங்கி இந்த அறையில் வைத்தீர்களே, அப்பொழுது இந்த சிலையில் இருக்கக்கூடிய நடராஜர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஆடிக்கொண்டிருந்தார். நேற்று என்ன செய்தார்? ஆடிக்கொண்டிருந்தார். இன்று பார்க்கிறோமே, இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆடிக்கொண்டிருக்கிறார். நாளை பார்த்தாலும் இவர் என்ன செய்வார்? ஆடிக்கொண்டுதான் இருப்பார். இவர் எப்பொழுதும் ஆடிக்கொண்டிருக்கிறார். இவர் எப்பொழுதும் ஆடுவது போல் சிலை வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? தேங்கி விடுவது அல்ல வாழ்வு, தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பது தானடா வாழ்வு என்று சொல்லக்கூடிய தத்துவத்தின் சிலைதான் இது. நடராசன் எப்பொழுது பார்த்தாலும் ஆடுகிறாரே, தேங்கிவிட்டால் அது சாபம். பனித்துளியை விட பரிசுத்தமான மழை துளி மண்ணில் விழுந்து ஒரே இடத்தில் 10 ஆண்டு காலம் தேங்கிவிட்டால் அது சாக்கடை, அது கொசுக்களின் கூடாரம், சமூகத்தின் சாபம். சாக்கடையை நாம் நேசிப்பதில்லை, ஆனால் ஆறை நாம் ஆராதிக்கிறோமே. ஏன்? ஹீரோக்ளாட்டஸ் என்கிற சாக்ரட்டீஸுக்கும் முற்பட்ட ஞானி அவன், அந்த சிந்தனையாளன் தான் சொன்னான், படிக்கிற பொழுதே ஒரு அதிர்ச்சி மனதுக்குள்ளே வர வேண்டும். எந்த மனிதனும் ஒரு ஆற்றில் 2 முறை கால் வைக்க முடியாது என்றான். நீங்கள் காவேரி ஆற்றில் குளிப்பவர்கள். அவன் சொல்கிறான், எந்த மனிதனும் ஒரு ஆற்றில் 2 முறை கால் வைக்க முடியாது. என்ன பொருள்? நான் ஆற்றங்கரையில் என்று பார்க்கிற பொழுது என் கண் முன்னால் தெரிகிற 6 வேறு, அதில் கால் வைத்த பொழுது என் கால்களை தழுவிய 6 வேறு. நண்பர்களே, 6 ஓடிக்கொண்டே இருக்கிறது. புதிதாய் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருப்பதனாலே தான் அது 6. இடையறாமல் இயங்குவதுதான் வாழ்வு. எனவே அந்த வாழ்வை வாழ பழகுகிற பொழுது குறைகள் அனைத்தையும் நாம் அறிய வேண்டும். இறைவன் நமக்கு வழங்கி இருப்பதுதான் பகுத்தறிவு. சுதந்திரமாக நம்மை படைத்தான் இறைவன். 5 பொறிகளை நமக்கு கொடுத்தான். 5 பொறிகளும் பாவம் செய்வதற்காகவே படைத்தான். நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மண்ணில் பாவங்களே செய்யாமல், குற்றங்களே இழைக்காமல் வாழ்வது என்பது அவ்வளவு எளிதல்ல. பாவம் செய்வதற்காகவும் குற்றங்களை புரிவதற்காகவுமே இறைவன் உங்களை 5 பொறிகளோடு அனுப்பி வைத்திருக்கிறான். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில் எழுதியிருக்கக்கூடிய அதை படித்து நான் வியந்து போனேன்.